அண்மை செய்தி. திருச்சி காவலர் குடியிருப்பில் புகுந்து இளைஞர் கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருச்சி காவலர் குடியிருப்பில் புகுந்து இளைஞர் ஒருவர் சரமாரியாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியிருக்கக்கூடிய சூழலில் இந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தனது கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரங்கள். அருணேஷ் வணக்கம். தமிழகத்தை மிகவும் பரபரப்பாக்கி இருக்கக்கூடிய அந்த திருச்சி பீமா நகர் கொலை சம்பவம் என்பது அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதில் திருச்சி பீமா நகரில் கொலையாளிகள் ஓட ஓட விரட்டப்பட்டு காவலர் குடியிருப்பில் எஸ்ஐ வீட்டில் தஞ்சம் புகுந்த தாமரை செல்வன் என்ற இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. ஸ்டாலின் மாடல் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நாளுக்கு நாள் கொலை நடுங்க வைக்கும் கொலைகளே பதிலாக இருக்கின்றன. காவலர் குடியிருப்பில் தஞ்சம் புகுந்த நபருக்கே பாதுகாப்பு இல்லாமல் போனதை எப்படி விளக்குவார் இன்றைய முதல்வர்? காவலர் குடியிருப்பில் புகுந்து வெட்டும் அளவிற்கு குற்றவாளிகளுக்கும் காவல்துறை மீது கிஞ்சற்றும் பயமில்லாமல் போனதற்கு காவல்துறைக்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கும் முதலமைச்சர் வெட்கி தலைகுனிய வேண்டும். மேடைதோறும் என்னை பற்றி அவதூறு பேசுவதிலும் இல்லாத விஷயத்தை வைத்து அரசியல் செய்வதிலும் இருக்கும் முனைப்பை ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளில் ஒரு நாளாவது மக்களை காப்பதில் சட்ட ஒழுங்கை சீர் செய்வதில் இருந்ததுண்டா இந்த முதலமைச்சருக்கு? காவலர் குடியிருப்பில் புகுந்து கொலை செய்த குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்து கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.